இப்போது நாம் ஒரு முக்கியமான வர்மப்புள்ளியை பார்க்கப் போகிறோம். நம்முடைய உடலில் ஏற்படும் பல நோய்களுக்கு முக்கிய காரணம் வாதம், பித்தம், கபம் ஆகிய மூன்றும் ஆகும். இவை சமநிலையில் இல்லாமல் போகும்போதுதான் உடலில் பல பிரச்சனைகள் உருவாகின்றன. இந்த மூன்றையும் சமநிலைப்படுத்தக்கூடிய 3 முக்கியமான வர்மப்புள்ளிகள் உள்ளன. அவற்றில் முதன்மையானது உள்ளங்கை வெள்ளை வர்மம் ஆகும். இந்த புள்ளி எங்கு உள்ளது என்று பார்த்தால், நம்முடைய உள்ளங்கையில் இருக்கும் குழி போன்ற பகுதியில்தான் அது அமைந்துள்ளது. இந்த இடத்தில் முதலில் நம்முடைய கட்டை விரலை வைத்து, அதன் மேல் இன்னொரு கட்டை விரலை வைத்து, அரை மாத்திரை அளவுக்கு இடைவெளியுடன் மெதுவாக அழுத்தம் கொடுக்க வேண்டும். இப்படியாக மொத்தம் 24 முறை அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த கையை நன்றாக தேய்த்து 3 முறை மெதுவாக தட்ட வேண்டும். இதே முறையை மற்ற கைக்கும் செய்ய வேண்டும். இது கூட சேர்த்து மேலும் 2 முக்கியமான வர்மப்புள்ளிகள் உள்ளன. உள்ளங்கால் வெள்ளை வர்மம், சுண்டிக்கால் வர்மம். இந்த 3 வர்மப்புள்ளிகளையும் தொடர்ந்து சரியாக செயல்படுத்தி வந்தால் சில நாட்களிலேயே உடலில் உள்ள வாதம், பித்தம், கபம் ஆகியவை சமநிலையை அடையும். அதன் மூலம் உடலில் ஏற்படும் நோய் பிரச்சனைகள் குறைந்து ஆரோக்கியமான வாழ்நிலைக்கு செல்லும் வாய்ப்பு உருவாகும்.